ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் கால வேளையிலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஒருவேளை இன்றைக்கி கால வேளையில் நீங்கள் தனிமையாக இருக்கிறேன் என்ற உணர்வோடு கூட இருக்கிறீர்களா? ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்பாக நான் தனிமையாய் போராடி கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருந்தால், ஆண்டவர் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க இங்கே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். உங்களை பெற்ற ஆபிரகாமை பாருங்கள், சாராளை பாருங்கள். ஒருவனாய் இருக்கையில் ஆண்டவர் அவனை அழைத்தாராம், ஆசீர்வதித்தாராம், பெருக பண்ணினாராம். நம்முடைய ஆண்டவரை பற்றி வசனம் சொல்லுகிறது, கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பது அவருக்கு லேசான காரியம். ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பாக நம்பர்ஸ் ஒரு பொருட்டே இல்லை. ஒருவராக இருந்தாலும் அவரை பெருக பண்ண முடியும், ஒரு தேசமாக இருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிக்க முடியும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவருடைய கரம் மிகவும் பெரிய கரம். எல்லாரும் இருந்தும் ஆபிரகாம் தனிமையாக இருந்தான். அந்த வசனத்தை கவனியுங்கள். அவனை அழைத்தபோது உங்களை பெற்ற ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள். ஆபிரகாம் காரான் ஊரிலே மெசொப்பொத்தாமியா நாட்டில் இருக்கும்போது தகப்பன், சகோதரர்கள், எல்லா குடும்பமும் இருந்தது. ஆனால் அவனை பற்றி வசனம் சொல்லுகிறது, அவன் ஒருவனாக இருந்தான். ஒருவேளை எல்லாரும் இருந்து தனிமையாக இருக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கான வார்த்தை தான் இது. ஒருவனாய் இருக்கிறவர்களை அழைக்கிறவர் உயிரோடு கூட இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறார், பெருக பண்ணுகிறவர் இருக்கிறார். எபிரேயர் புத்தகம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் ஒருவனை ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். உங்களையும் பெருக பண்ண வல்லவராயிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, அன்பின் பிதாவே, ஒருவனாய் இருந்தவனை அழைத்து ஆசீர்வதித்து ஆண்டவரே பெருக பண்ணின தேவன், எங்களையும் எங்கள் ஊழியத்தின் வாழ்க்கையில், குடும்பத்தில் நாங்கள் தனிமையாக இருக்கிறோம், எங்களோடு கூட நிற்க யாரும் இல்லை என்ற எண்ணத்தில் யாராகிலும் இதை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால் ஆண்டவரே அவர்களை உற்சாகப்படுத்துவீராக, அவர்களை தட்டி கொடுப்பீராக, பெருக பண்ணுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.